கியூபா நாட்டோட முன்னாள் அதிபர் ஃபிடெல் காஸ்ட்ரோ பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் தன்னோட 88வது வயசில் ஒரு நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்து வந்தேன். அதுக்கு காரணம் இந்தியாவிலிருந்து வந்த அந்த முருங்கையை நான் சாப்பிட்டதால் தான். முருங்கை கண்டிப்பாக ஒரு மந்திர சக்தி வாய்ந்த ஒரு காய்கறி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூடவே முருங்கைக்காய் குறித்து பாக்கியராஜ் சார் சொன்னது உண்மைதானா? ஆண்களுக்கு எந்த அளவுக்கு முருங்கைக்காய், முருங்கை இலை, முருங்கைப்பூ நல்லது, அதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவாங்க. நம்ம முன்னோர்கள் முருங்கையை தின்றால் 300ம் போகும் அப்படின்னு ஒரு பழமொழியே வச்சிருக்கிறாங்க. அதாவது முருங்கையை சாப்பிட்டா 300க்கும் அதிகமான நோய்கள் போகும் அப்படிங்கிற அர்த்தம் இதுக்கு. இன்னைக்கு எத்தனையோ ஆராய்ச்சிகள் உலகம் முழுக்க நடத்தப்பட்டிருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கு. முருங்கைக்காய், முருங்கைக்கீரையும் அதோட பலன்களும், மொரிங்கா அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய இந்த முருங்கை இன்னைக்கு உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்படிப்பட்ட முருங்கையை குறித்து, அதோட ஆரோக்கிய நன்மைகள் குறித்து ஒன்றொன்னா இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். வாங்க. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். மரண பயத்தை ஏற்படுத்தும் பல நோய்களுக்கும், ஊட்டச்சத்து குறைபாடுகளை குழந்தைகளுக்கு உருவாக்கும் பல நோய்களுக்கும் முருங்கை ஒரு அருமருந்து, வரப்பிரசாதம். இது எளிய மக்களுக்கு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நுரையீரல் தொடர்பான பல நோய்களுக்கு முருங்கைக்காய் ஒரு அருமருந்தாக தான் விளங்குது. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ தொற்றுக்கள், சுவாச தொற்றுக்கள், சளி பிடித்தல், இருமல்லாம் சீக்கிரம் குறையவே மாட்டேங்குது. அந்த காலத்தில் காசநோய் இன்றைக்கும் இருக்குது, பட் காசநோயோட அளவுகள் குறைவு. இந்த காசநோய் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தலைனாலும் அதற்கு இணையான இருமலையும் சளியும் உண்டாக்கக்கூடிய பல கிருமிகள், வைரஸும் பாக்டீரியா கிருமிகளும் இன்னைக்கு நம்மளை தாக்கிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ரெகுலராக உணவில் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் நம்மளுக்கு தாக்கிறத குறைக்கும். நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளியே வரத்துக்கும் அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய முருங்கைக்காய் சாம்பார் சாதாரண முருங்கைக்காய் சாம்பார் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. மேலும் இந்த முருங்கைக்காயில் ஆக்சிஜனேட்டரிகள், ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகம். இது சிறுநீரக செயல்பாட்டை நல்லபடியாக வச்சுக்க உதவுதுங்க. ஏன்னா சிறுநீரக செயல்பாடு நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு மற்ற ஆர்கன்ஸ்லாம் ஒழுங்காக ஒர்க்கிங்கில் இருக்கும். என்னைக்கு சிறுநீரகம் பழுதடைய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சிறுநீரகம் ஒரு ஸ்டெப்பு பழுதடைஞ்சா கூட அந்த ஒரு ஸ்டெப்புலேருந்து 6வது ஸ்டெப்பு 1 2 3 4 5 6ன்னு 6 ஸ்டெப்பு அது ஃபுல்லாக முழுமையாக பழுதடைகிற ஸ்டேஜ் வரைக்கும் போகும். நம்ம முதல் ஸ்டேஜில் இருந்தால், இல்லை 2வது ஸ்டேஜில் இருந்தால் 3வது ஸ்டேஜுக்கு போகிறத வேணால் நம்மளால் ஓரளவு நாட்களை தள்ளி போட முடியும். ஆனால் இப்போ 2வது ஸ்டேஜில் சிறுநீரக செயல்பாடு, சிறுநீரகம் பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னா, ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் இருக்குன்னா, அது முதல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுங்கிறது இயலாத காரியம். அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால் முருங்கைக்காய், முருங்கைக்கீரை ரெகுலராக உணவில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது சிறுநீரகத்தோட செயல்பாட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நீரிழிவு நோய், டயபெட்டிஸ். அதாவது 2050ஆம் ஆண்டு, இன்னைக்கு 2024, 2050ஆம் ஆண்டுலலாம் கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில் 30% பேராவது பாதிக்கப்படுவாங்க டயபெட்டிஸ்னால அப்படிங்கிறது சில ஆராய்ச்சிகள், அதாவது ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன், எதிர்காலத்தில் எவ்வளோ இருக்குங்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி சர்க்கரை நோயெல்லாம் அதிகமாக வரதை குறைக்கணும்னா நல்ல உணவு பழக்கமும் உடற்பயிற்சியும் ஆரம்பத்துலேருந்தே செய்கிறது முக்கியம். அதில் முருங்கைக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை ரெகுலராக சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம நீரிழிவு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லது, நீரிழிவு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் நல்லது. 2 வகையிலுமே இதில் இருக்கக்கூடிய இன்சுலின் பண்புகள் அப்படிங்கிறது சர்க்கரையை குறைக்கிறதுக்கு உதவும், நம்ம ரத்த சர்க்கரை அளவுகளை கட்டுப்பாட்டில் வச்சுக்க உதவும். முருங்கைக்காய், முருங்கைக்கீரையெல்லாம் இன்றைக்கி தென்னிந்தியாவோட வட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருதுங்க. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக பிரதமர் மோடி தன்னோட ஆரோக்கியத்துக்கு தான் சாப்பிடக்கூடிய முருங்கை உணவுகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வாரத்துக்கு 2 முறை முருங்கை பரோட்டா சாப்பிட்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இந்திய மக்கள் தங்களோட ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முருங்கை உணவுகள் உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டுகோளும் விடுத்திருக்கிறாரு. இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியும் இந்த முருங்கையோட மகத்துவத்தை பற்றி பேசியிருக்காரு. இப்போ வட இந்தியாவில் குறிப்பாக இந்த முருங்கை கட்லெட், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட முருங்கை உணவுகள், மொரிங்கா உணவுகள் அதிகமாக இருக்குது. முருங்கை கட்லெட்டு, முருங்கை கிறிஸ்பி ஸ்டிக்ஸு,
முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை சாட்டு, முருங்கை பிரியாணி, முருங்கை ரொட்டி, முருங்கை பரோட்டா, முருங்கைக்காய் சிக்கன் வறுவல், முருங்கைக்காய் மட்டன் குழம்பு அப்படின்னு அவங்க உணவுக்கு ஏத்தாப்புல, ஏன்னா அவங்க சப்பாத்தி பரோட்டா இதுதானே அவங்களோட அதிகமான உணவுகள். அவங்க சாட்டு இந்த அவங்க உணவு முறைக்கு ஏத்தாப்புல முருங்கைக்காயை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அதிகமா. ஆனா தென்னிந்தியாவில் முருங்கைக்காய் அதிகமா பயன்படுத்தப்படுது, முருங்கைக்கீரை குறைவா தான் பயன்படுத்தப்படுது. முருங்கைக்காய் ஒரு தனி ராஜாகவே நடத்துதுன்னு சொல்லலாம். முருங்கைக்காய் சாம்பார், புளிக்குழம்பு, வறுவல், அவியல், கூட்டு இதுலலாம் முருங்கைக்காய் பயன்படுத்தப்படுறது. அடை, வடை, பொரியல், சூப்பு இதுலலாம் முருங்கைக்கீரை பயன்படுத்தப்பட்டு வருது தென்னிந்தியாவில். முருங்கைக்காயை இதயங்களின் நண்பன் அப்படின்னு சொல்லலாம். உடல் சோர்வை போக்கக்கூடியது முருங்கைக்காய். மாரடைப்பு, இதய செயல் எழுப்பப்படுற விஷயங்கள்ல இதயத்தை ஆரோக்கியமா இது வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு முருங்கைக்காய் ரொம்பவே உதவுது. முருங்கைக்காய் இதயங்களின் நண்பன் அப்படின்னு சொல்றது இந்தியாவில் உள்ள பழமொழி கிடையாது, இது ஆப்பிரிக்க நாட்டு பழமொழி. வட இந்தியா தென்னிந்தியா இல்லை, உலகம் முழுக்க இது ஃபேமஸ். இரத்த சோகைக்கு முருங்கைக்கீரை ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இது உடலில் உள்ள சிகப்பு இரத்த அணுக்களை அதிகரிக்க உதவி செய்து இரத்த சோகை பிரச்சனையை குறைக்குது. இப்போ அடுத்து வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முருங்கைக்காய் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த வகையில் நல்லது? ஆண்களில் 3 விஷயங்கள்ங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு சுரப்பி. வயதாக ஆண்களுக்கு சில சமயம் வீங்க ஆரம்பிக்கலாம், சிறுநீர் பாதையில் அடைப்பு ஏற்படுத்தலாம். இந்த ப்ராஸ்டேட்டுக்கு ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, அது சில விஷயங்களை சுரக்கும். ஆண்களோட விந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்ம்லாம் அந்த விந்துவில் தான் டிராவல் பண்ணி வரும். அந்த விந்து உருவாகிறதுக்கு தேவையான சில திரவங்களை சுரக்கிறதுக்கு உதவி செய்யறது ப்ராஸ்டேட்டு. இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் அடைதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் அடைதலை குறைக்கக்கூடியது முருங்கைக்காய், முருங்கைக்கீரை அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வருது. 2வது விஷயம், ஆண்களுக்கு விரைத்தல் தன்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதற்கு முருங்கைக்காய் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ ஒரு வயாகிரா மாதிரி செயல்படுது அப்படின்னும் ஃபேமஸாக சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த முருங்கை நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைந்தது. இதில் நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இது சாப்பிடுவதன் மூலமாக சுரக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. இது எலிகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள். நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது இரத்த நாளங்கள் விரிவடைகிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கெமிக்கல். இதனால் விரைத்தல் தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். நல்ல ரத்த ஓட்டம் இருந்தால் தான், ஏன்னா ரத்த ஓட்டம் தான் இதில் இருக்கக்கூடிய குறைபாடாக இருக்கும். ரத்த ஓட்டம் தொடர்ந்து இருக்கும்போது இந்த விரைத்தல் தன்மை அப்படிங்கிறது கரெக்டாக நார்மலாக இருக்க வேண்டிய நேரத்துக்கு இருக்கும். ஸோ இந்த வகையில் கண்டிப்பாக உதவி புரியுது முருங்கை. 3வது, இந்த ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் விந்து அணு, இந்த விந்து அணு அப்படிங்கிறது நல்ல ஃபார்மில் இருக்கணும். அது வடிவம் கரெக்டாக இருக்கணும். அதோட நீந்தும் திறமை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். அது உயிரோடு இருக்கும் காலம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த விந்தணு உருவாகி சீக்கிரமாகவே அது இறந்து போச்சு அப்படின்னா அதுதான் குழந்தையின்மை பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிடுது. அப்போது இந்த விந்தணு ஆரோக்கியமாக இருக்கணும், உற்பத்தியிலிருந்து இறக்கும் வரை. அந்த ஆரோக்கியத்துக்கு துணை புரியறதாகவும் இந்த முருங்கையில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்கள் உதவி புரியறத நம்ம முயல்களில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி மூலமாக பார்க்குறோம். இந்த ஆராய்ச்சிகளோட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன். ஆக மொத்தம் சார் சொன்னது உண்மைதான், முருங்கை கண்டிப்பாக ஆண்களுக்கு நல்லது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்கு. முருங்கையில் அதிகப்படியாக சுண்ணாம்பு சத்தும் பாஸ்பரஸ் சத்தும் இருப்பதால் இது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இன்றளவும் இந்த மூட்டு வலிகள், எலும்பு உடைந்து சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கை சூப்லாம் கொடுக்கறதுங்கிறது அதிகமாக கொடுக்கறதுங்கிறது ஒரு வழக்கத்தில் இருக்கு. உண்மையிலேயே இதற்கு நல்ல ஆற்றல் உண்டு, எலும்புகளை கூட வைக்கக்கூடிய பண்பு உண்டு, தாராளமாக கொடுக்கலாம். சீக்கிரம் எலும்புகள் கூட்டுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த உணவு. முருங்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு மருந்து நியாஸ்மின். இந்த நியாஸ்மின் கேன்சர் நோயை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அதனால புற்றுநோய்களுக்கு எதிராகவும் புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறதுலையும் வல்லமை படுத்ததாக இருக்கு முருங்கைக்காய், முருங்கைக்கீரை. இப்போ மேலை நாடுகளில் அவங்க முருங்கைக்கீரையை அதிகமாக கீரையாக சாப்பிட்றது இல்லைங்கிறதுனால நிறைய வகையில் முருங்கை மாத்திரைகள் கிடைக்குது. முருங்கா டேப்லெட்டாகவே கிடைக்குது முருங்கை. இந்த முருங்கை டேப்லெட் அவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரணம், வாயு தொந்தரவு, உடல் பருமனை குறைப்பதற்கு, குடற்புண் நோய்களை ஆற்றுவதற்கு, இதுக்கெல்லாம் பெரிய அளவில் இதை பயன்படுத்துகிறாங்க. நாம் பொதுவாக முருங்கை விதையை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதில்லை. ஆனால் சீனா, ஆப்பிரிக்கா இங்கெல்லாம் இந்த முருங்கை விதையிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய்களே அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க.
வளைகுடா நாடுகளில் முருங்கை இலை பவுடர் கிடைக்குது. இப்போ இந்த பவுடரை வந்து அவங்க புலால் உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றாங்க. தென்கொரியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, மலேசியா போன்ற நாடுகளில் உலர்ந்த முருங்கை இலைகளை வந்து அரிசியோடு சேர்த்து வேக வைத்து சாப்பிட்றாங்க. இது இன்னொரு வகையான பழக்கம். தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் முருங்கை முட்டை பொரியல், முருங்கை ஆம்லெட் ஃபேமஸ். ஐரோப்பிய நாடுகளில், யூரோப்பில் முருங்கை மஃபின், பாஸ்தா, பான்கேக்கு, பிரெட்டு அப்படின்னு அந்த வெஸ்டர்ன் உணவு வகை இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த முருங்கையை சேர்த்துறாங்க. என்ன டாக்டர் ஒரே உணவு வகைகளாக போட்டு தாக்கிட்டு இருக்கிறீங்க முருங்கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்படி இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படிக்கிறதுக்கு. அதனால் இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சதுனால அது ஒரு விஷயம். இவ்வளோ வெரைட்டியாக நான் சொல்கிறதுக்கு காரணம். இன்னொன்று, கண்டிப்பாக இவ்வளோ தூரம் உலக பூரா இதை பயன்படுத்தப்படுது அப்படின்னா இதோட மருத்துவ நன்மைகள் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பவுடராக பயன்படுத்துகிறாங்க, டேப்லெட்டாக யூஸ் பண்ணுறாங்க, எல்லா வகையிலையும் முருங்கையை எப்படியாவது உணவில் சேர்த்துக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஊரில் எளிதாக சீப்பாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையை சாப்பிட மறக்கிறோம். அவ்வளோ சீக்கிரம் நம்ம குழந்தைகளும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக வாரத்தில் 3 முறையாவது இந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்க. இதுக்கு இல்லாத நன்மைகளே கிடையாது. முருங்கை தின்றால் 300 போகும், 300 வியாதிகள் போகும். தயவு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் டெய்லி பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.